தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இரவு முழுவதும் பெய்த மழையால் குற்றால மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து, தொடர்ந்து நீர்வரத்தானது எந்த அளவிற்கு இருக்கிறது, பாதுகாப்பு கருதி முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன, விரிவான விவரங்கள்? கௌதமி, நேற்று இரவு முதல் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழையானதும் சாரல் மழையானதும் பெய்தது. இதன் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகள் அதிகாலை முதலேயே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி தற்பொழுது அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து வருவதால் இந்த தண்ணீர் வரத்து என்பது அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு கருவி ஒன்றும் குற்றாலம் மெயின் அருவியில் பொருத்தப்பட்டுள்ளது. தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும்போது அந்த கருவியை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள். தொடர்ச்சியாக அந்த செயலில் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றன. மேலும் இன்று விடுமுறை தினம் இல்லை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது குறைந்த அளவே காணப்படுகிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.